முருகனின் முழு அருளை பெற வேண்டுமா? அப்ப இந்த 3 விஷயத்தை பண்ணி விடுங்களேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை முருகனுக்கு அறுபடை வீடுகள் உள்ளது. சமீப காலமாகவே முருகப்பெருமானை நினைத்து மனமுருக வேண்டி அந்த முருகனிடம் சரணடையும் பக்தர்கள் தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டுதான் வருகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு முறை அருணகிரிநாதரிடம் முருகப்பெருமானுக்கு எத்தனை நாமங்கள் உள்ளது என கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பல கோடி நாமம் படைத்தவர் முருகன் என்றுதான் அவர் பதில் கூறியுள்ளார். அத்தகைய பல கோடி நாமங்களில் எதை சொன்னால் முருகனின் அருளை எளிதாக பெறலாம் என்று குழப்பம் பலருக்கும் இருக்கலாம். அதற்கு அருணகிரிநாதரிடம் மீண்டும் பக்தர்களுக்கு புரியும்படியான நாமத்தை பற்றி சொல்லுங்கள் என்று கேள்வி கேட்டுள்ளார்கள். இதன் மூலம் முருகன், குமரன், குகன் என்ற நாமத்தை சொல்லியுள்ளார்கள். அதுவும் எப்படி?